இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. வீட்ல சிசிடிவி கேமரா ஃபிக்ஸ் பண்ண சொன்னீங்களா? அதுக்காக தான் வந்திருக்காங்க. சிசிடிவியா? எதுக்கு? அத்தை தான் ஃபிக்ஸ் பண்ண சொன்னாங்க. எதுக்கு நான் உங்களே கேளுங்க. அக்கா, இது என்ன அசிங்கம் பிடிச்ச வேலை? வீட்ல இருக்கிறவங்கள நம்பாம வேவ் பாக்குற மாதிரி ஆயிடாது. குடும்பத்துல இருக்கிறவங்க மேல நம்பிக்கை இல்லாம கேமராவை நம்புவாங்களா? நீங்க எதுக்குங்க டென்ஷன் ஆவறீங்க? இது வீட்ல இருக்கிறவங்கள வேவ் பாக்குறதுக்காக இல்ல. பின்ன எதுக்காக? வெளியே இருந்து இங்க யார் வந்துட்டு போறாங்கன்னு வாட்ச் பண்றதுக்காக. தப்பு பண்ணாதவங்க யாரும் சிசிடிவியை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. திருடங்க தான் பயப்படணும். சந்திரா, மாப்பிள்ள சொல்றது சரிதான். காவலுக்கு ஆள் போடுற மாதிரி சிசிடிவி கண்டிப்பா இருக்கணும். நீங்க ஃபிக்ஸ் பண்ணுங்க மாப்பிள்ள. எனக்கு என்னவோ இது சரியா படலக்கா. சின்னத்த, உங்களுக்கு எப்பவுமே சரியான விஷயங்கள்லாம் தப்பா தான் தெரியும்ல. நீ தேவையில்லாம பேசாத. ஓ, நீங்க தான் தேவையில்லாம பேசி வேலை நடக்கிறத டிலே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. ஏங்க விடுங்க, அவங்ககிட்ட எதுக்கு ஆர்கியூ பண்ணிட்டு இருக்கீங்க? ஆமா, நீங்க பேசாம இருங்க மாப்பிள்ள. அவங்க வேலையை ஆரம்பிக்கட்டும். சரி, அந்த கேமரால ரெக்கார்ட் ஆக போற ஃபுட்டேஜ், அந்த ஹார்ட் டிஸ்கை எங்க வைக்க போறீங்க? அந்த இடம் ரொம்ப சீக்ரெட் மேடம். அதை யாருக்குமே சொல்லக்கூடாதுன்னு சார் சொல்லியிருக்காரு. ஏன், எதுக்கு சொல்லக்கூடாது? எல்லாம் காரணமா தான். என்ன காரணம்? வீட்ல இருக்கிறவங்கள நம்ப மாட்டியா? இதெல்லாம் அநியாயமா இல்ல? இப்ப ஹார்ட் டிஸ்க் எங்க இருக்குன்னு தெரிஞ்சு நீங்க என்ன பண்ண போறீங்க? அது எங்க இருக்குன்னு தெரியாம இருக்கிறதா நல்லது. இல்லைன்னா அது வைக்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்ல. வர வர இந்த வீட்ல அதிகாரம் ரொம்ப ஓவரா போயிடுச்சு. ஒரே சர்வாதிகாரமா இருக்கு. இந்த கேமராஸை நம்ம சேஃப்டிக்காக தான் வைக்கிறோம். ஏன், எங்களுக்கு மட்டும் அதுல அக்கறை இல்லையா? சந்திரா, எதுக்கு தேவையில்லாம எல்லாத்துக்குமே ஆர்கியூ பண்ணிக்கிட்டு இருக்க? அவர் சரியா தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு. அதானே, சிசிடிவி ஃபுட்டேஜ் எல்லாம் நம்ம ஜீ தமிழ் சீரியலா திரும்ப திரும்ப போட்டு பாக்குறதுக்கு அதெல்லாம் சீக்ரெட்டா தான் இருக்கணும். சரி சரி சந்திரா, அதான் மாப்பிள்ள சொல்றாருல்ல, அதெல்லாம் அவரோட முயற்சி. அதை அவர் பொறுப்பெடுத்து செய்வாரு. நாம அதுல அனாவசியமா தலையிட தேவையில்லை. அவர் எல்லாத்தையுமே கரெக்டா பாத்துப்பாரு. நீ வா போலாம்.